ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான கோவக்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து இதில் ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், 2 கிள்ளுன வரமிளகா, 2 கீறின பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்ச கோவக்காயையும் சேர்த்துக்கலாம். நான் கோவக்காய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி அதையும் 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போடும்போது கோவக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும், நல்லா ரோஸ்ட் ஆகியும் வரும். இப்போது இதெல்லாம் சேர்த்து வணக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போது மூடி போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோவக்காய் இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சம் பெப்பர் பவுடர் 2ம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவுமே மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி சேர்க்க வேணாம், தெளிக்க கூட வேணாம். நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வராது. அடுப்பை ஃபுல் சிம்லையே வச்சு குக் பண்ணுங்கள் எப்போவுமே, அப்போ தான் தீயாமல் இருக்கும். ஃபுல் சிம்மில் வச்சு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகி சுருண்டு வந்துடும். இது இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி இறக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக திரும்ப கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பெப்பரோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு. இது ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குமே ஒரு 2 இயர்ஸில் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பெருசானதுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னா அவங்க இந்த டேஸ்ட்லாம் பிடிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கோவக்காயில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கிறதையும் சொல்லுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இனி சூப்பர் ரெசிபீஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.